விக்ரம், உங்க மம்மிக்கு ரெட் கலர் சாரியை விட ப்ளூ கலர் சாரி தான் ரொம்ப பிடிக்கும். அதை எடு. அப்படியா டாடி? அப்படிதான்டா. ஓகே ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, எங்க மம்மிக்கு ரெட் கலர் பிடிக்காதான், ப்ளூ கலர் தான் பிடிக்குமா. என்ன மம்மி? ஆமாடா தங்கம். மம்மி, இது எப்படி இருக்கு? வாவ், இது ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம். விக்ரம் பாருடா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மம்மி. விக்ரம் பாருடா, இந்த சாரி நல்லா இருக்கா? மம்மி, புடவை ஓகே தானே? செலக்ட் பண்ணிடலாமா? கொடுங்க. அக்கா, இதே பேக் பண்ணிருங்க. தம்பி சார், கவுண்டர்ல வெயிட் பண்ணுங்க சார், நான் கொண்டு வரேன். ஓகே. விக்ரம், அதான் மம்மிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுல, சரி நம்ம கிளம்பலாமா? வா. டாடி இருங்க டாடி, இன்னும் உங்களுக்கு எடுக்கலையே. எனக்கா? எனக்கு என்ன? ஆமா, உங்களுக்கும் பட்டு சட்டை பட்டு வேட்டி எடுக்கணும்ல. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். சத்த இருங்கோ, அபிஷேகத்தை முடிச்சிட்டு வந்தேன். சரி. விக்ரம், இப்போ அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல? சொல்றேன் டாடி, சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க. சொல்றேன்ல, கண்ணை மூடுங்க. ரெடி? 1 2 3. சர்ப்ரைஸ் என்னன்னா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள். மம்மி டாடி. மாப்பிள, இனிய திருமண நன்னாள் நல்வாழ்த்துக்கள். கைய கொடுறா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you தானியா. ஹே விக்ரம், thank you டா. Thank you. நம்ம பையன் இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துற அளவுக்கு ஆயிடுச்சுல. அபிஷேகம் முடிஞ்சுடுத்து அம்பால தரிசனம் பண்ணிக்கோங்க. சரி. அப்புறம் இவனுங்க எங்க வரானுங்க? என்ன சார், என்னாச்சு? இல்லண்ணா, தோ 2 பேரும் வரானுங்கள. அவனுங்க ஒரு மாதிரியான ஆளுங்க. அவனுங்க என்ன கேட்டாலும் தெரியல, தெரியாது, இத மட்டும்தான் சொல்லணும்.
புரியுதா? ஏதாவது புடி குடுக்குற மாதிரி பேசுனீங்க, அப்புறம் நம்மள சிக்கல்ல கோத்தி விட்டுருவானுங்க. பாத்துக்கோங்க. அண்ணா இதை பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? கொடுப்பா. அண்ணா பார்த்துருக்கீங்களா? இல்லையே தம்பி, இவரை யாருன்னு தெரியலையப்பா. அண்ணா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். அட என்னப்பா நீ முக்கியமான விஷயம்னு சொல்ற, நாங்க சொல்லாம இருப்போமா? உண்மையிலேயே தெரியலப்பா. என்ன பண்ணலாம் மாப்பிள? சரி பாப்பலாம். மாப்பிள ஒரு நிமிஷம், இதில் நம்பர் இருக்கு, இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க தம்பி, கண்டிப்பா கால் பண்ணுங்க. இந்தாங்க ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களும் பார்த்துக்கோங்க. நாங்கள் வரோம். வாங்க. போகலாம் மாப்பிள. என்னண்ணே, என்ன கேட்டானுங்க? இல்ல சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம டிரைவர் ஏழுமலை இருக்கான்ல, அவன் போட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு போறாங்க. ஆமா, ஏழுமலைக்கு என்ன சார் ஆச்சு? விட்டது எல்லாரும் தாமா, எல்லாரும் தான். சும்மா இருந்தவள மித்ராமா மித்ராமான்னு கூப்பிட வச்சு அவளுக்கு மித்ராதான் அம்மான்ற உணர்வை ஏற்படுத்தி வச்சீங்க. இப்ப அவ இல்லாம போனதும் என் பொண்ணால அதை தாங்கிக்க முடியல. சரி, தானே ஏதோ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம அவளை அம்மா அம்மான்னு கூப்பிடறானா? மித்ரா வச்சோம் என்ன இப்படி எல்லாம் கூப்பிட கூடாது, எனக்கு புருஷன் இருக்கான், எனக்கு மகன் இருக்கான், நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் அவன் கூட போயிருவேன்னு சொல்லிருக்க வேண்டாமா? காரியம் ஆகிறவருக்கு கமுக்கமா இருந்துட்டு இங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா. என்ன கார்த்திக், மித்ரா பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? மித்ரா மேல என்னப்பா தப்பு? அவ சரியாதான் இருந்தா. நாம தான் அவ மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்காம அவளை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனாலதான் தான்யா மித்ராமா மித்ராமான்னு கூப்பிடும் போது அப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்ம தடுக்காம விட்டுட்டோம். இதுல மித்ரா மேல குறை சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சாரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். மித்ரா மேல ஒரு தப்பு இல்ல, எல்லா தப்பும் நம்ம மேலதான் இருக்கு. ஏதோ தானியா மேல அந்த பாசத்தினால அப்படி பேசிட்டேன். நான் பேசினதுதான் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கம்மா. சரிப்பா, இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, நீ தானியாவுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மா, இந்த பேச்ச பேசாதீங்கம்மா. இப்ப எதுக்கு என் கல்யாண பேச்சு எடுக்கிறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டனா? அதுக்கு இல்லப்பா, உனக்காக இல்லைன்னாலும் தானியாக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானியா சரியாருவாளா? சொல்லுங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானியா சரியாருவாளா? ஆக மாட்டால, ஆக மாட்டா, எனக்கு தெரியும். தானியா மித்ரா மேலதான் ரொம்ப பாசமா இருக்கா. மித்ரா இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாதான் தானியா நார்மல் ஆவா. மித்ராவை எப்படி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியுமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கார்த்திக், என்னப்பா சொல்ற? மித்ராவை எப்படி நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? ஐயோமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. மித்ராவை ஒரு கெஸ்ட் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வந்து ஒரு வாரமோ இல்ல 2 வாரமோ இங்க தங்க வச்சா தானியா கொஞ்சம் நார்மல் ஆயிருவாமா. ஓஹோ, நீ அந்த அர்த்தத்துல சொன்னியாப்பா? அம்மா, கனவெனக்கு வந்ததில்ல, இது நெசமா கனவு இல்ல, கனவா போனது வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்ததில்ல. பூ யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? சாமிக்கு வைக்கிறதுக்கா? சாமிக்கா? ஆமா, சாமிக்கு தான். நீதான் என் சாமி. உனக்கு வச்சு விட்டு தான் வாங்கிட்டு வந்த.
என்ன நீங்க திடீர்னு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என் மேல இருந்த கோவம்லாம் தீந்துருச்சா? உன் மேல கோவம் இருந்தாதானே அது எனக்கு தீந்து போறதுக்கு. மித்ரா, உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாள் நீ தான் என் மேல கோவத்துல இருந்த. என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த. நியாயமா பார்த்தா நான் தான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். என் மேல இந்த கோவம்லாம் உனக்கு போயிடுச்சுல, என்ன மன்னிச்சு ஏத்துப்பல? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல வினய். நீங்க என்கிட்ட நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் நான் விலகி விலகி போய் உங்களை காயப்படுத்திட்டேன். சாரி வினய், நான் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல. ஏதோ ஒரு நினைப்புல நான் அப்படி பண்ணிட்டேன். பொண்ணுங்க மனசு அப்படிதானே இருக்கும். மித்ரா, உனக்கு நான் பூ வாங்கி கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதனாலதான் இப்ப நான் வாங்கிட்டு வந்தேன். திரும்ப நானே உன் தலையில வச்சு விடுறேன். என்ன மாப்பிள்ள இது? நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அவன் ஃபோட்டோ கிடச்சதும் ஆளை பிடிச்சிடலான்னு பார்த்தா எங்க என்னையா அதை காட்டி யாருக்கிட்ட கேட்டாலும் பார்க்கலங்கிறானுங்க. இவனை எங்கன்னு போய் தேடுறது? அம்சு, நீ ரொம்ப அவசரப்படுற. இவ்வளோ பெரிய சிட்டில ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல அந்த டிரைவரை தேடி கண்டுபிடிக்கணும்னா எப்படி மாம்ச முடியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் 2-3 நாள்ல அவன் எப்படி நம்ம கிட்ட மாட்டிப்பான். மாப்பிள்ள, நம்ம என்னமோ தப்பு பண்றோமோன்னு தோணுதுடா. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி சம்பவம் பண்றவங்கள ஆளுகளை லோக்கல்ல இருந்து இறக்க மாட்டாங்க. எங்கேயாவது தூரமா வெளியூர்ல இருந்து தான் இறக்குவாங்க. அந்த மாதிரி கார்த்திக் அந்த டிரைவரை வெளியூர்ல இருந்து இறக்கியிருப்பானோ? நாம் அது தெரியாம லோக்கலை தேடிட்டு இருக்கோமோ? நீ பாரு மாம்சு, இன்னும் 2 நாள்ல அந்த டிரைவர் நம்ம கிட்ட சிக்குவான். மாம்சு, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. விக்ரம் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நம்மளும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். நம்ம கோயிலுக்கு போனது யாருக்குமே தெரியாது. திரும்பி வரும்போது தான் அந்த கார்த்திக் போன் பண்ணி பேசினாயா. நம்மளும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கோம்னு அவன்கிட்ட சொன்னோம். அவன்கிட்ட பேசி அடுத்த 10வது நிமிஷம் ஆக்சிடென்ட் நடந்துச்சியா. இவ்வளோ ஷார்ட் டைம்ல வெளியூர் ஆளுங்கள்லாம் வச்சு அட்டாக் பண்ணிருக்கவே முடியாது. மாம்சு, நான் அடிச்சு சொல்றேன், 100% அந்த டிரைவர் லோக்கல் தான். நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள் தான். நான் சொன்ன மாதிரி அந்த டிரைவர் தூக்கிடலாம். எப்படி மாப்பிள்ள அவ்வளோ ஷூரா சொல்ற? மாம்சு, நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன்யா. நம்ம ஏரியால மொத்தமே 8 லாரி மெக்கானிக் ஷாப் தான் இருக்கு. நாளைக்கு நம்ம அங்க போய் தேடி பார்த்தோம்னு வச்சுக்கோ, அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாயா. ஏமாப்ல, அப்ப நாம இவ்வளவு நாள் தேடினது மெக்கானிக் ஷெட்ல இல்லையா? அது லாரி புக்கிங் ஆபீஸ் மாம்சு. அங்க இருக்கிறது எல்லாமே நார்த் இந்தியா போற லாரிஸ். நாம இப்ப தேட வேண்டியது லாரி மெக்கானிக் ஷாப்ல. மாம்சு, நம்மள வந்து ஆக்சிடென்ட் பண்ணிச்சுல, அது ஒரு லோக்கல் லாரி. அதனால நாளைக்கு லோக்கல் மெக்கானிக் ஷாப்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாயா. என்ன சார்
திடீர்னு இந்த பக்கம் வரும்போது ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க. என்ன மித்ரா, உங்களை பார்க்கணும்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வரணுமா என்ன? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இங்க திடீர்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். புரியுது மித்ரா. வேற ஏதாவது வேலையை அந்த பக்கமா வந்துட்டு அப்படியே இந்த வீட்டு பக்கமா வரீங்களா, இல்ல என்ன பாக்கிறதுக்காக தான் வந்தீங்களான்னு கேக்குறீங்களா? மித்ரா, நான் உங்களை பார்க்கணும்னு பர்பஸா தான் இங்க வந்திருக்கேன் மித்ரா. வேற காரணம்லாம் எதுவும் இல்ல. உங்களை பார்க்க நான் வரலாம் தானே? ஐயோ சார், என்ன சார் கேள்வி இது? நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். இது உங்க வீடு. அடே அப்பா, இந்த வீட்டு மகாராணியே சொல்லிட்டாங்க. இனிமே இது ஏன் வீடு மாதிரி. அதனாலதான் நானும் இந்த வீட்டுக்காக சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொருள்? வாய்ஸ் சார் சொல்லுங்க சார். ஓகே சார், இருக்கடா. சார், என்ன சார் இதெல்லாம்? ஹோம் அப்ளையன்சஸ் மித்ரா. வீட்டுக்கு தேவையான பொருட்கள். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே. ஐயோ, எதுக்கு சார் இதெல்லாம்? யார் சார் இதெல்லாம் வாங்க சொன்னது? யாரும் சொல்லல மித்ரா, நானா தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும். இதுவே டூ லேட். சார், இங்க எல்லாமே இருக்கு. எதுக்கு சார் காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? காசா? மித்ரா, இதுல காசெல்லாம் பார்க்க கூடாது மித்ரா. இது என்னோட கடமை. நீங்க எங்க வீட்டு பொண்ணு, உங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது எங்களோட கடமை தானே? ஐயோ சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு ஏற்கனவே பண்ண உதவிக்கே இந்த ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு வேலை பார்க்கணும். இப்ப என்னடானா இவ்ளோ செலவு பண்ணி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறீங்க. இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸாவே இருக்கு சார். மித்ரா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தா செஞ்சிருப்பேன். அப்போ செய்ய முடியாதத இப்ப செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு தர வேண்டிய கல்யாண பரிசு மித்ரா. சார், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தர வெட்டிங் கிஃப்டாவே இருந்தாலும் இதை என்னால ஏத்துக்க முடியல சார். தெரியும் மித்ரா, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஆடம்பரத்துக்கோ அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளே இல்ல. எஸ் எஸ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மித்ரா, நீ இல்லாத இந்த உலகத்தை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது மித்ரா. இவ்வளவு அழகான ஒரு தேவதைய இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே. உனக்காக என் பொண்ணு தானியா ஏங்கறத விட பல மடங்கு அதிகமா உனக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் மித்ரா. என்னால நீ இல்லாம வாழ முடியாது மித்ரா. நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்னோட உயிர் பிரிஞ்சு போயிரும் மித்ரா. நீ இல்லாத இந்த வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ வினயோட மனைவியா இருந்தாலும் நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். நீ என்னோட மனைவியா கண்டிப்பா ஒரு நாள் வருவ. அந்த நாளுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். கார்த்திக் சார், சார் என்ன சார் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? அது வந்து மித்ரா, உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி என்ன சார் முகத்தை பார்க்கும்போது தோணுச்சு? அத சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சுப்பீங்க. இல்ல, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் சார், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மித்ரா, இப்படி ஒரு அழகான தேவதைய, அன்பான தேவதைய இந்த வினய் மிஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தோணுது. மித்ரா, நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களோட குணம் என்ன, உங்க எண்ணம் என்ன, உங்க மனசு என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்களை விட்டு விலகி போய் வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட வினய் புரிஞ்சுக்காம இருக்காருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா. ஏன் மித்ரா வினய்க்கு உங்களை பிடிக்காம போச்சு? அப்படி என்ன குறைய உங்ககிட்ட அவர் கண்டுபிடிச்சிட்டாரு?
சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். வினய் நல்லவர் தான். அவர் என்ன சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் தான் அவரை சரியா புரிஞ்சுக்கல. நீ என்னையும் சரியா புரிஞ்சுக்கல மித்ரா. கூடிய சீக்கிரமே என்ன உனக்கு சரியா புரிய வைக்கிற. பாய்ஸ் சார் திங்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருங்க. Okay, ஃபாஸ்டா. என்ன மித்ரா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? அப்புறம் என்ன பாய்ஸ், மகாராணியே உத்தரவு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்க. சரிங்க சார். சீக்கிரம். மித்ராமா, நாளைக்கு சண்டே, ஸ்கூல் லீவு. நீங்க விக்ரம் நான் எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போலாமா? மாலுக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்க? சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வேண்டியதா? சுத்தி பார்க்கலாம் போக முடியாது. மாலுக்கு போறதுக்கு கரெக்டான ரீசன் இருந்தா சொல்லுங்க, போலாம். ரீசன் தானே மம்மி, நான் சொல்றேன். மாலுக்கு போய் மூவி பார்க்கறோம், அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிடுறோம், அப்புறம் ரிட்டர்ன் வரோம். ரீசன் ஓகேவா? அந்த ரீசன் ஓகே தான்டா. அப்போ நாளைக்கு நம்ம மாலுக்கு போறோம் தானே? அத நாளைக்கு பார்க்கலாம். ம்? அண்ணன் வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஓகே மேடம். இங்கே இருங்க. என்ன மம்மி இது இவ்ளோ பெருசா இருக்கு? டேய், அது போட்டோடா, பார்த்தாலே உனக்கு தெரியல? ஓ, போட்டோவா? போட்டோல யாரெல்லாம் இருக்காங்க மம்மி? அது சஸ்பென்ஸ். 10 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ம்? ஈகரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. டாடி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கடா போற? சும்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அட ஏன் நீ வேற? ஆமா, நோய் நோயின்னு கேள்வி கேக்குறாங்க. இந்த வயசுல என்ன நம்மள இப்படி காலைக்க ஆரம்பிச்சிட்டான்? ஆ? டேய், உன்ன மாதிரியே இருக்கான் உன் பையன். குழந்தையும் விட்டு வைக்காத, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இரு. டாடி, இந்த போட்டோவோட சேர்த்து நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுங்க. குடிங்க டாடி. குடு, எடுக்கிறேன். மம்மி, இப்படி வாங்க. ஆச்சரியமா இருக்கு. மித்ரா ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கா. ம், என்னவா இருக்கும்? செல்ஃபி எடுக்கிறாங்களாம். செல்ஃபி. வால்ல கல்யாண போட்டோ, அதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட செல்ஃபி வேற. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? மித்ரா, நீ அவன் கூட அடாப்ட் ஆயிட்டல. அதுவும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு. இங்க பாரு மித்ரா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். After a long time, my mummy and daddy with me.
அப்போ இந்த ஸ்டேட்டஸ மித்ரா வைக்கல. அந்த பொடி பையன் விக்ரம் தான் வச்சிருப்பான். அதான பார்த்தேன். மித்ரா இன்னும் வினய் மேல பெரிய ஈடுபாடு இல்லாம தான் இருக்கா. இதை யூஸ் பண்ணி வினய் கிட்ட இருந்து மித்ராவை பறிச்சு தூக்கிட்டு வந்து என்னோட காதல் அவகிட்ட சொல்லிட்டா கண்டிப்பா அவ என்னோட காதலை புரிஞ்சுப்பா. அப்படி புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து புரிய வைப்பேன். என்ன வேணே பாக்குற? இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறியா? எழுதி வச்சுக்க, உன் பக்கம் இருக்கிற மித்ராவை என் பக்கம் நான் கூட்டிட்டு வரல, நான் கார்த்திக் இல்லடா. பண்ற பாரு. ஹாய் மித்ரா, என்ன இங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் உச்சி வெயில்ல வேற. பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் சார். ஆட்டோ எதுவும் கிடைக்கல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட்? ஆட்டோவா? என்ன மித்ரா இது? நம்ம வீட்ல இருக்கும்போது 1க்கு 2 கார். காஃபி பொடி வாங்கணும்னா கூட ஜம்முன்னு கார்ல தான் போயிட்டு வருவீங்க. இப்ப பாருங்க, இந்த வேகாத வெயில்ல ஆட்டோக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மித்ரா? சார், இது நம்ம வீட்டு வேலை, நாம தானே சார் பார்க்கணும். இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் போயிட்டு இருக்க. ஓ, இதோ ஆட்டோ ஒண்ணு வருது சார். ஆட்டோ. மித்ரா, ஆட்டோல போறீங்களா? கார் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஆட்டோல போகணும்? ஏறுங்க, உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போறேன். சார், நீங்க வேற உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் ஆட்டோ புடிச்சே போய்க்கிறேன். அட, நானும் அதே தான் சொல்றேன். வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஏறுங்க, உங்களை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். மித்ரா, இன்னும் என்ன யோசனை? ஏறுங்க. இல்ல சார், முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வேற சொன்னீங்க. மித்ரா, உங்களை விட எனக்கு மீட்டிங் முக்கியம் இல்ல மித்ரா. தயவு செஞ்சு ஏறுங்க. மித்ரா, ஒரே ஒரு நிமிஷம் என் காதல புரிஞ்சுக்கோ மித்ரா, ப்ளீஸ். உன்னை நான் ராணி 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 மாதிரி வச்சு காப்பாத்துவேன். ப்ளீஸ் மித்ரா, என் காதல ஏத்துக்கோ மித்ரா, ப்ளீஸ். சார், நான் உங்க மேல வச்ச மரியாதைய வீணா கெடுத்துக்காதீங்க. என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க சார். இல்லனா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் காந்திமதி அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நீ காந்திமதி அம்மா கிட்ட சொல்லு, இல்ல வேற யார்கிட்ட சொல்லு. எனக்கு அதை பத்தி தான் கவலை இல்ல. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஏன் என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் அடைஞ்சே தீருவேன். மித்ரா, கொடுங்க மித்ரா. ஐயோ, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சார், நானே எடுத்துட்டு போறேன். ஏன் மித்ரா, உங்க பொருளை நான் தொடக்கூடாதா? இல்ல சார், நான் அதுக்கு சொல்லல. நீங்க ஏன் இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு? அட, பரவாயில்ல மித்ரா, ஒரு பையாவது கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்ல, பரவாயில்ல சார், கொடுங்க. பரவாயில்ல. பரவாயில்ல மித்ரா, கொடுங்க கொடுங்க. தேங்க்ஸ் மித்ரா, இப்பயாச்சும் கொஞ்சம் உங்க சுமைய எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்க. சார் வாங்க சார். ஹாய் வினய்.
ஹாய் Hello. சார். எதுக்கு சார் நீங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? என்ன பண்றது, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். மித்ராவை பாருங்க, வேகாத வெயில்ல அலைஞ்சு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஹாயா வீட்டுல உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மித்ராவோட வேல்யூ தெரியல. இந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆக்சுவலா ஃபேமிலினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது தானே வினய். கணவன் மனைவிக்கு உதவி பண்ணும், மனைவி கணவனுக்கு உதவி பண்ணும். இது கூட தெரியாம இருக்கீங்களா வினய்? சார், வினய்க்கு நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தெரியும் சார். அவரு எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்காரு. எனக்கு அடிபட்டப்போ என்னை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு நீங்க பாத்துருக்கணும். இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பும் போது அவரு கூட வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி தனியா போறேன்னு சொன்னேன். அதனாலதான் சார் அவரு வீட்ல இருந்தாரு. மித்ரா, அது உங்க பெருந்தன்மை மித்ரா. நீங்க அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா வினய் அப்படி நினைக்கலையே. இத பாருங்க வினய், நீங்க மித்ரா மேல அக்கறையா அன்பா இல்லைன்னு நான் சொல்ல வரல. இன்னும் கூடுதலா அன்பாவும் அக்கறையாவும் இருங்கன்னு தான் சொல்ல வரேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, மித்ரா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். சரிங்க சார். சரி, இனிமேலாவது மித்ராவை நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. சரிங்க சார். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான அறிவான மனைவி கிடைக்கிறது, அதுவும் இந்த காலத்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் கருத்தா சொல்றேன்ல. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க. பாய். சரி. பாய் அருண். வரேன் மித்ரா. பாய். மித்ரா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த நீ நம்புவியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்ல போறது சத்தியமா உண்மை மித்ரா. என்ன ஆரம்பத்துல இருந்து இவ்ளோ பீடிகை போடுறீங்க? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். மித்ரா, நீ நம்பிட்டு இருக்க அளவுக்குலாம் அந்த கார்த்திக் ஒன்னும் நல்லவனா இல்ல மித்ரா. நாம அன்னைக்கு கார்ல வந்துட்டு இருந்தப்போ ஒரு லாரி வந்து மோதிச்சுல, அந்த ஆக்சிடென்ட் கூட எதேச்சா நடந்தது இல்ல மித்ரா. நம்மள சாகடிக்கணும்னு அந்த கார்த்திக் பிளான் போட்டு ஆக்சிடென்ட் பண்ணது. என்ன சொல்றீங்க வினய்? அவர் எதுக்காக நம்மள சாகடிக்கணும்? அது அது நான் தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேன்ல, அந்த கோவத்துல தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல மித்ரா, மித்ரா முதல்ல இருந்தே அவருக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்கு மித்ரா. உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில இருந்தாரா, அந்த ஆசை இப்போ நிறைவேறாம போயிடுச்சுல, அந்த கோபம் சேர்ந்துதான் அவரை இப்பெல்லாம் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மித்ரா, கார்த்திக் எப்படியாவது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணி உன்னை இங்கிருந்து பிரிச்சு எப்படியாவது அவன் வீட்டை கூட்டிட்டு போகணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கான் மித்ரா. நீ கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே என்ன. என்ன வினய் சொல்றீங்க? என்னால இத நம்ப முடியல. கார்த்திக் சாரா இப்படி எல்லாம் பண்றாரு? ஆமா மித்ரா, இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேன்தான் இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அந்த கார்த்திக் இதெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு மித்ரா. அதான் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வினய், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது வினய், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க வினய். கார்த்திக் சாரை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு.
அதனாலதான் அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் நீங்க என்கிட்ட வந்து அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மித்ரா, நான் சரியா தான் சொல்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, அவரை நல்லா வாட்ச் பண்ணி பாரு. அவனோட நடவடிக்கை எல்லாம் எப்படியாவது ஒன்னு அடைஞ்சே தீரணுங்கிறதுலதான். போதும், நிறுத்துங்க. இத்தனை நாளா நீங்க திருந்திட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் கூட நீங்க மாறவே இல்லை. 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரிதான் நீங்க இப்பவும் இருக்கீங்க. நீங்க திருந்த மாட்டீங்க வினய். உங்களை திருத்தவும் முடியாது. இப்படி ஒரு ஆள் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சும் பாருங்க. என்ன சொல்லணும்? இனிமே என்னால உங்க கூட இருக்கவே முடியாது. மித்ரா, அவசரப்படாத. நான் கார்த்திக் சார் பத்தி ஆதாரம் இல்லாம பேசுனது தப்புதான் மித்ரா. அதுக்காக இப்பெல்லாம் சொல்லாத மித்ரா. என்ன மன்னிச்சிரு மித்ரா. இங்க பார், கூடிய சீக்கிரமே நான் கார்த்திக் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீ என்ன நம்பு. இப்ப கூட பாருங்க, நீங்க கார்த்திக் சார பத்தி சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லல. நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண நிக்கிறீங்க. யாருக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே. எதுக்கு டாக்டர்லாம் வந்திருக்காங்க? டாக்டர், இனிமே தானியாக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல? டோன்ட் வரி, இது சாதாரண காய்ச்சல் தான். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போட சொல்லுங்க, போதும். ஓகே டாக்டர். அப்புறம் இப்போதைக்கு அவளுக்கு ரெஸ்ட் மட்டும் தேவை. அத மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை என்ன கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுங்க. சம்டைம்ஸ் ஏக்கத்தினால கூட இப்படி காய்ச்சல் வரலாம். ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் உங்களுக்கு கால். கார்த்திக் சார், வாங்க மித்ரா. என்ன டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க? நீங்க வேற அவசரமா போன் பண்ணீங்க. வீட்ல யாருக்கு என்ன ஆச்சு சார்? அம்மா அம்மா நல்லா தானே இருக்காங்க? அம்மா நல்லா தான் இருக்காங்க மித்ரா. ஆனா தானியாவுக்கு தான். ஐயோ, தானியாவுக்கா? தானியாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்க சார், தானியாவுக்கு என்னாச்சு? மித்ரா, தானியாவுக்கு நைட்ல இருந்து ஒரு காய்ச்சல் அடிக்குது. அவ ஜுரத்துல மித்ராமா வேணும் மித்ராமா வேணும் உங்களே கேட்டு அனுத்துறா. நானும் ஏதோ சமாளிச்சு பார்த்தேன். என்னால முடியல மித்ரா. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சேன். எனக்கு போன் பண்ண என்ன சார் தயக்கம்? தானியாவுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. அப்படி இல்ல மித்ரா, இப்பதான் நீங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல தங்கம், ஒண்ணும் இல்ல. அம்மா தான் பத்து போடுறேன், சரியா? நீ படுத்துக்கோ. மித்ரா, தானியா பெத்த அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளவு அன்பா அக்கறையா பாத்திருக்க மாட்டா. உன்னை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னம்மா, நீங்களும் கார்த்திக் சார் மாதிரியே பேசுறீங்க. நீங்களும் என்ன அந்நியமாவே பாக்குறீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலம்மா. என் மனசுல தோணுச்சு, அதனாலதாம்மா சொன்னேன். சரி சரி மித்ரா, காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம இருக்க. உனக்காக நான் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வா, வந்து சாப்பிடு. டிஃபனா? ஐயோ வேண்டாமா, வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆனாதான் என்னால சாப்பிடவே முடியும். அதுக்கு என்ன மித்ரா, நீ போய் குளிச்சுட்டு வா. 5 நிமிஷம் தானே, ஆறிடவா போது. நீ போய் குளிச்சுட்டு வா போ. இல்லம்மா, இப்போ உடனே என்னால குளிக்க முடியாது. வினய் கிட்ட மாத்திரத்துக்கு துணி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். அவரு வந்ததுக்கு அப்புறம் தாமா குளிக்க முடியும். ஏமா, மாத்து துணி இல்லங்கிறதுக்காகவா குளிக்காம இருக்க? என்கிட்ட டசன் கணக்குல புடவை இருக்கு. அதுல இருந்து எதையா ஒண்ணு எடுத்து கட்டிக்கோ. யாரா கேட்கவா போறாங்க? இதுக்கு போய் சாப்பிடாம இருக்க போறியா? நான் உனக்கு ஒரு புடவை எடுத்து தரேன், நீ போய் குளிச்சுட்டு வந்து கட்டிக்க. இல்ல பரவாயில்லம்மா, வினய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாராம். இப்பதான் போன் பண்ணாருமா, இப்ப வந்துருவாரு. உங்களுக்கு ஏமா வீண் சிரமம்?
எடுத்துட்டு வந்தா பரவாயில்ல மித்ரா, அத நாளைக்கு கட்டிக்கோ. இப்ப ஏன் புடவைய கட்டிக்கோ. என்ன கார்த்திக் சார் ரொம்ப ஸ்பீடா போறீங்க போல தெரியுதே. சார் முதல்ல உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைக்கிறேன். என்ன சார் பாக்குறீங்க? சார் நான் வீட்டுக்கு போய் புடவைலாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள பாருங்களேன், நீங்களே கடைக்கு போய் புது புடவைலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத சொன்ன சார். மித்ரா, நீ என்ன நினைக்கிற? கார்த்திக் சார் கொடுத்த புது புடவை கட்டிக்கிறியா இல்ல நான் எடுத்துட்டு வந்த உன் பழைய புடவை கட்டிக்கிறியா? மித்ரா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டுல தானே இருக்கோம், எதுக்கு புது புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு பழைய புடவை கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். விசேஷத்துக்கு புது புடவை, வீட்டுல இருக்கிறதுக்கெல்லாம் பழைய புடவை தான் கட்டணும். என்ன கார்த்திக் சார் கரெக்டா? சார் அந்த புது புடவை கொடுங்க. அட கொடுங்க சார். இந்த பழைய புடவை நீ வச்சுக்கோ. இப்போ ஓகேல சார்? ஏய் கார்த்திக் சார், கரெக்டா வந்துருவீங்களே. வாங்க சார், வாங்க வாங்க. சார் நான் வாங்கி கொடுத்த புடவை. சார் 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 நீங்க வாங்கி கொடுத்த புடவைல மித்ரா அப்படியே அம்சமா இருக்காங்கல்ல. சார் இந்த புடவைல மித்ராவை பார்க்கும்போது இந்த விளம்பர படத்துல வருவாங்கல்ல சினிமா ஹீரோயின்ஸ், அவங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கல்ல. என்னடா ஏன் பொண்டாட்டியை பத்தி நானே இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? இப்படிலாம் பேசினாதனால நீ டென்ஷன் ஆவ கார்த்திக், அதனாலதான் இப்படிலாம் பேசுறேன். வினய், என்ன வினய் பேசுறீங்க? நீங்க மித்ராவை பத்தி இன்னொருத்தர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா? இதை கேக்குற மித்ரா இத பத்தி என்ன நினைப்பாங்க? சார் அவன் நினைக்கிறது இருக்கட்டும் சார். சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரி சார், உங்களுக்கு பிடிக்கலனா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அது என்னன்னா நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான் சார், கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே அப்படியே ஜாலியா வெளிப்படையா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். சார் ஆக்சுவலா நீங்க சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு பூட்டி கொஞ்சம் கஷ்டப்படுற ஆள் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு. சாரி. என்ன வினய், என்ன வெறுப்பேத்ததுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியா? பேசு பேசு. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நானும் பாக்குறேன். மித்ரா எனக்கு கிடைக்கிறாளோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் உன்கிட்ட இருந்து அவளை நிரந்தரமான பிரிக்கிறேனா இல்லையான்னு பாரு. கார்த்திக் சார் என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க நம்ம போய் சாமி கும்பிடலாம். மித்ரா டைம் ஆச்சுல, வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மித்ரா நான் தான் சொன்னல, வாழை மட்டையில கட்டணும்னா இந்த சுடுதண்ணி பட்ட காயெல்லாம் ஆறி போயிடும். ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. சரி போலாமா? சார் உங்களுக்கு ஹாப்பி தானே? இந்த புடவை வாங்கி கொடுத்தீங்களா அதை பத்தி சொன்னேன். சார் நல்ல மூட் செட்ல இருக்கீங்க, வாங்க அதே மூட் செட்ல போய் சாமி கும்பிடலாம். போங்க மித்ரா, பாப்பலாம். சார் யோசிச்சுட்டு வருவாரு, வா. வர வர இந்த கார்த்திக் பண்றது ரொம்ப ஓவரா இருக்குல்ல. நான் இருக்கும் போதே மித்ராவுக்கு புடவைலாம் வாங்கிட்டு வந்து தரேன் பாரு. புடவை வாங்குறதுன்னு புடவை கடையே வச்சு தருவான். அதான் அவனை கலாய்ச்சிட்டீல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல மாம்சு, அவனை இப்படியே சும்மா விடவே கூடாதியா. அப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். மாம்சு எனக்கு என்னமோ இந்த கார்த்திகை பத்தி மித்ரா கிட்ட சொல்லிடலாம்னு தோணுது. அப்பதான் மித்ரா இவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாயா. டேய் என்னடா
நீ தான் சொன்ன மித்ரா கிட்ட போய் இந்த கார்த்திக் ப்ராடை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு எவிடன்ஸ் வேணும்னு. எவிடன்ஸ் இல்லாமல் நம்ப மாட்டான்னு. இப்போ நீயே போய் சொல்லணும்னு சொல்கிற. மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. நான் ஒன்று சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லு. நீ கார்த்திகை பார்த்து ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. யோ என்னையா நீ வேற? அவனை பார்த்து எனக்கு என்னையா பயம் இருக்கு? இங்க பாரு, மித்ரா மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த கார்த்திகாலாம் மித்ரா கிட்ட கொஞ்சம் கூட நெருங்கவே முடியாதியா. அப்புறம் என்ன பின்ன எதுக்காக புலம்பிட்டு இருக்க நீ? லேஸ்ல விடு. பயம்லாம் இல்லை மாம்சு. என்னன்னா இந்த கார்த்திகை நான் ரொம்ப மொக்க பண்ணிட்டேனா, அதான் அடிப்பட்ட மிருகம் மாதிரி என்னை பழி வாங்குறதுக்காக ரொம்ப துடிச்சிட்டு இருப்பான். ஏதாவது பெருசா பிளானும் போட்டிருப்பான். அது என்ன நம்ம கண்டுபிடிச்சோன்னு வையேன், மித்ராவை கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க சொல்லலாம். இப்போ சொல்றியே அது சரி. அப்போ முதல்ல அவன் என்ன பிளான் பண்றாங்கிறத கண்டுபிடிப்பான். என்ன முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நீங்களே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ. மித்ரா, மார்னிங் போட வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு சார். வெரி குட். தானியா தூங்கட்டும். அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க மித்ரா. என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தானியா விட்டுட்டு என்னால போக முடியாது மித்ரா. என்ன போக சொல்லாதீங்க. நான் இங்கே இருக்கேன். ஐயோ தானியா, என்னாச்சுமா? என்னாச்சு? ஒண்ணு நடச்சா? நீ தூங்கு. ஒண்ணு இல்லை தூங்கு தூங்கு தூங்கு. சூடா இருக்கு. சரியாயிரும். ஹலோ. அதான் நான் நேரில் வந்து பேசுறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன? அப்புறம் பேசுறேன் வைங்க. மித்ரா, என்ன மித்ரா நீங்க ஏன் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கீங்க? வாஷிங் மிஷின் தான் 2 இருக்குல்ல கீழே. இல்ல, ரெண்டுமே ரிப்பேரா இருக்கு சார். சர்வீஸ்க்கு சொல்லிருக்கேன். ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வரேன்னு சொல்லிருக்காங்க. என்ன மித்ரா, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்றது இல்லையா? நான் புது வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணிருப்பேன்ல உங்களுக்கு. ஐயோ எதுக்கு சார் புதுசு? ரிப்பேர் தானே ஆயிருக்கு. அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. என்ன மித்ரா நீங்க தண்டமா எவ்வளவோ பணம் செலவு பண்றோம், இதுல மிச்சம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்களே. இதுல என்ன சார் கஷ்டம்? நான் என்ன எல்லா ட்ரெஸ்ஸையுமா வாஷ் பண்றேன்? தானியா யூஸ் பண்ற ட்ரெஸ் தானே. அவளுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அதான் அவளோடது மட்டும் வாஷ் பண்றேன். மித்ரா, உங்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க தானியாவை கவனிச்சுக்கிற விதமும் எங்க குடும்பத்து மேல நீங்க காட்டுற அன்பும் பாசமும் இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க உங்க வாழ்க்கைய வாழாம எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட், பையன் இவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பண்றீங்களே இந்த தியாகம், அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க மித்ரா, எந்த பொண்ணு இந்த காலத்துல உங்களை மாதிரி இருப்பாங்க? அதுவும் 6 வருஷமா தாலி கட்டின கணவனை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு நினைச்சு பார்க்கவே முடியல மித்ரா.
எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு. ஆனா அது எப்படி கேட்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? கேளுங்க சார். அது இல்ல மித்ரா, அது உங்க பர்சனல். அதை எப்படி கேட்கறதுன்னு தான். சார், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில இதுதான் என்னோட பர்சனல் அப்படின்னு எதையுமே நான் பாக்குறது இல்ல. சார், நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்களோ தாராளமா கேட்கலாம். அது ஒண்ணும் இல்ல மித்ரா, வினைக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் நீங்க அவரை பிரிஞ்சு வந்தீங்க? அதுவும் வயித்துல குழந்தையோட. இட்ஸ் ஓகே மித்ரா, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மித்ரா. நான்லாம் உங்களை வற்புறுத்த மாட்டேன். நீங்க இப்படி சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதை கேட்கறதுக்கே தயங்கிட்டு இருந்தேன். இதுல சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். அந்த சம்பவத்தையே நான் மறந்துட்டேன் சார். என் லைஃப்ல அப்படி ஒண்ணு நடந்ததையே நான் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதை எதுக்கு சார் மறுபடியும் கிளறிக்கிட்டு? ஓகே மித்ரா, ஓகே. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. சாரி. நீங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த தேவையில்லாம நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்கன்னா அந்த சம்பவம் உங்க மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மித்ரா. சாரி மித்ரா. வினையே இவ்வளவு பிரிஞ்சதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள விரிசலை அதிகப்படுத்தி நிரந்தரமா பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு பதில சொல்லிட்டா. ஒரு வகையில இதுவும் நமக்கு பிளஸ் தான். இத பத்தி இப்பயாச்சும் பேசினதுனால தான் மித்ராவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த பிரச்சனையை கையில எடுத்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வினைக்கும் மித்ராக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிடுவோம். தானியா பாவம் வினய், குழந்தை. இத்தனை வருஷமா நான் தான் அவ அம்மா. அவ கூட எப்பவும் நான் தான் இருப்பேன்னு நம்பிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு நான் இல்லைன்னதும் அவளால தாங்கிக்க முடியல வினய். ஐயோ மித்ரா, நான் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மித்ரா. ஆனா நம்ம 2 பேருமே இப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. எப்படி இருக்கிறது? மித்ரா, சும்மா புரியாத மாதிரி நடிக்காதானே. நம்ம 2 பேர் விஷயத்துல நம்ம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரணும் மித்ரா. இப்படி எதுவுமே தெரியாம ஒரு நிலைமையில இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா. புரியுது வினய். விக்ரம் ஒன்னு மிஸ் பண்றான். அவனும் உன் கூட தானே பழகி இருக்கான். மித்ரா, நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற பக்குவத்தை தயவு செஞ்சு விக்ரம் கிட்ட எதிர்பார்க்காத ப்ளீஸ். அவன் சின்ன பையன். எனக்கு நல்லாவே புரியுது வினய். அதே சமயம் நீங்களும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 6 வருஷத்துக்கு முன்னாடி வயித்துல குழந்தையோட எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணப்போ எனக்கு அது சரியா தப்பான்லாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்தேன். எங்க போறதுன்னே தெரியாம ஒரு கோவில்ல வந்து உக்காந்துகிட்டு இருந்தேன். அதே சமயம் காந்திமதி அம்மாவும் கையில பச்சை குழந்தையோட அங்க வந்து உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் அவங்கள அங்க பார்த்தது எனக்கு கடவுள் விட்ட வழிதான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த குடும்பம் என்ன ஒரு நாளும் கைவிட்டதில்லை. வேற மனுஷியா நினைச்சதும் இல்ல. இவ்ளோ ஏன் விக்ரம் இப்போ நம்ம கூட இருக்கானா அதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான் வினய். அதுவும் கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.